வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஜெயலலிதா அவர்களோட மரணம் சார்ந்து ஆறுமுகசாமி விசாரணை ஆணைய அறிக்கை ஒரு முக்கியமான ரிவீலேஷனை முன் வச்சதை நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஜெயலலிதா அவர்கள் இறந்த தேதியே தப்புப்பா, டிசம்பர் 5 கிடையாது, டிசம்பர் 4ன்னு சொல்லியிருந்தாங்க. இது கூட இன்னும் நிறைய ரிவீலேஷன்ஸ் முன் வச்சிருந்தாங்க. அது என்னென்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறமா இபிஎஸ் அவர்கள் வெளியே, ஓபிஎஸ் அவர்கள் உள்ள நிகழ்ச்சிக்குள்ள போலாம். 2016 நிகழ்ந்த ஒரு மரணம். இந்த மரணத்துல உண்மை என்ன? இயற்கையா இறந்தாங்களா, இல்லனா அவங்க இறக்கிறதுக்கு காரணமா அங்க ஒரு சிலர் வாலண்டியரா இருந்திருக்காங்களா? இப்பேற்பட்ட கேள்விகள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மரணம் சார்ந்து எழுந்துச்சு. 2016ங்க. அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் நம்ம குழம்பிக்கிட்டு இருந்தோம் என்னதான் நடந்துச்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு சிறந்த பெண் ஆளுமையை தமிழகம் பார்த்ததே இல்லை. நிறைய பேர் இருக்காங்க, ஆனா எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி இவங்க மேல இருந்தாங்க. அவங்க மறைஞ்சு இத்தனை வருடங்கள் ஆன பிற்பாடும் அவங்கள பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்களோட நிர்வாக திறனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்னா தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட எவ்வளவு பெரிய இழப்பு ஜெயலலிதா அவர்கள் மறைவு அப்படின்றது உங்களுக்கு தெள்ள தெளிவா புரியும். இதையெல்லாம் கடந்து ஒரு முதலமைச்சருக்கே, ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சிஎம்மா இருந்தப்ப அவங்க தான் நம்பர் 1 விவிஐபி. அவங்களோட பாதுகாப்பு சார்ந்துதான் எல்லா முக்கியத்துவங்களும் கொடுக்கப்படணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையோட இறப்புலையே மர்மம் இருக்கு அப்படின்னா இது என்ன நம்ம சொல்ல முடியும்? அப்ப சாமானியர்கள் நம்ம நிலைமை என்ன அப்படின்ற கேள்விக்குரிய உதயமாகுதுல. இப்பேற்பட்ட ஒருத்தவங்களோட மரணம் சார்ந்து உண்மைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஆணையம் அமைக்கப்படுது. அந்த ஆணையத்துக்கு பேர் தான் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம். இந்த ஆணையம் பார்த்தீங்கன்னா தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்காங்களே, அவர் சிஎம்ஐ இருக்கும்போது உருவாக்கப்பட்ட ஆணையம். ஆனா இப்போ அந்த ஆணையம் தன்னோட விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில. சரி, இதுவும் ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு அறிக்கையா இருக்கும் தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா அங்கதாங்க ட்விஸ்ட். எவ்வளோ முரண்கள் அந்த ஒரு அறிக்கையில மட்டுமே இருக்கு. கிட்டத்தட்ட 613 பக்கங்களை கொண்டதுதான் இந்த அறிக்கை. இதை முதல்ல முதலமைச்சர்கிட்ட நீதியரசர் ஆறுமுகசாமி அவர்கள் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அமைச்சர்களோட ஒப்புதலின் பேர்ல சட்டப்பேரவையில அந்த குறிப்பிட்ட அறிக்கை தாக்கல் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஊடகங்கள் கைக்கு கிடைச்சது. இதுக்கப்புறம் தான் தமிழகத்துல மிகப்பெரிய புயலே கிளம்புச்சு. ஏன்பா இவ்வளவு நடந்திருக்கா அந்த அம்மாவோட மரணத்துல அப்படின்னு எல்லாருமே ஆதங்கப்பட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக அந்த விசாரணை அறிக்கையில் இருக்க எல்லாமே உண்மை அப்படின்னு இப்போ எல்லாரும் எடுத்துக்கல. அதில் இருக்கிறது எல்லாமே யாரோ ஒருத்தர் மகிழ்விக்கிறதுக்காக பண்ணியிருக்க வேலை அப்படின்னு எடுத்துக்கல. இதெல்லாம் மிக்ஸ்டான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நடுநிலையாக பயணித்தா மட்டும்தான், கட்சி பேதம் இல்லாமல் பயணித்தா மட்டும்தான் நமக்கு உண்மை புரியும் மக்களே. ஏன்னா இறந்தவங்க சாதாரண பெண்மணி கிடையாது. கிட்டத்தட்ட சொல்றதா இருந்தால் பெண் சிங்கம். நிர்வாக ரீதியாக எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சவங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை சார்ந்த அந்த அறிக்கையில் தான் நிறைய விஷயங்கள் அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு ஆன்ஜியோ பண்ணியிருந்தா அவங்கள பிழைக்க வச்சிருக்கலாம் அப்படின்ற வார்த்தை பதங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் முன்வைக்கப்பட்டிருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு பிற்பாடும் ஆன்ஜியோ பண்ணவே படலை. அவங்களோட இறுதி மூச்சு வரைக்கும் ஆன்ஜியோ முயற்சி முன்னெடுக்கப்படலை. இதுக்கு யார் காரணம் அப்படின்ற கேள்வியை அந்த அறிக்கையில் கேட்டிருந்தாங்க. 2012 வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கு இடையில இருந்த உறவு சுமூகமா இல்லைன்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. 2016 டிசம்பர் 4ஆம் தேதி மதியானம் 3 மணிலிருந்து 3:50 மணிக்குள்ள ஜெயலலிதா அவர்களோட உயிர் பிரிஞ்சிருக்குன்ற விஷயத்த அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம இவ்வளோ காலமா, அதாவது இந்த விசாரணை அறிக்கை நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நம்பிக்கிட்டு இருந்தோம்? டிசம்பர் 5 தான் ஜெயலலிதா அவர்களோட மரண தினம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இத்தனை வருஷங்களா 2016 பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் நினைவு நாள்லாம் டிசம்பர் 5 தான் நாம் அனுசரிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அந்த தேதியவே புரட்டி போடுற மாதிரி தான் இவ்வளோ பெரிய ரிவீலேஷன் இந்த அறிக்கையில் முன்மொழியப்பட்டிருக்கு. அந்த விசாரணை அறிக்கையில் சொல்லப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா சார்ந்து. ஏன்னா அப்போலோ மருத்துவமனை அவ்வளோ பெரிய ஒரு மருத்துவமனை நிர்வாகம், ஏஷியாலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சர்னு அப்போலோவை சொல்லலாம். அப்பேற்பட்ட மருத்துவமனை நிர்வாகத்துக்கே ஒரு கருப்பு முத்திரை குத்துற மாதிரி தான் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆறுமுகசாமி அவர்கள் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 27 சிசிடிவி கேமராக்கள் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாருங்க. ஜெயலலிதா அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டதுனால சிகிச்சைக்காக அந்த நேரத்தில் மட்டுமே 27 சிசிடிவி கேமராக்கள் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கான். அண்ட் பல கேமராக்கள் அகற்றவே பட்டிருக்கான் அந்த பகுதியிலிருந்து. ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணகர்த்தா அப்படின்னு நாங்கள் விசாரிச்சப்ப சாட்சியங்கள் மூலமாக எங்களுக்கு கிடைச்ச தகவல் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அண்ட் ராமமோகன் ராவ் அவர்கள் இவங்க தான் காரணகர்த்தாவாக இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வர்றதா அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்க தான் செய்து, இது ஒத்துக்கிட்டே ஆகணும். ஊடக செய்தியாளர்கள் மத்தியிலேயே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ரொம்ப நல்ல பேருங்க. இவர் வேற யாரும் இல்லை, தமிழக சுகாதாரத்துறையோட முன்னாள் செயலாளர் அதே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். அப்படி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ராமமோகன் ராவ். இவர் தமிழக முன்னாள் தலைமை செயலாளராக இருந்தவர். இவங்க 2 பேருமே இந்த பிரைமரி ரோல்ஸை இதுக்கு முன்னாடி வகிச்சிருக்காங்க.
அப்பேற்பட்ட இந்த 2 நபர்கள் சார்ந்து தான் இந்த சிசிடிவி கேமரா சம்பந்தமான விஷயங்கள் அப்படியே திருப்பப்பட்டிருக்கு. அண்ட் இந்த சிசிடிவி கேமராஸ் ஆஃப் பண்ணப்பட்ட விவகாரம் சம்பந்தமான விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதாவும் ஆறுமுகசாமி அவர்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அண்ட் ராமமோகன் ராவ் மேல இன்னொரு முக்கியமான ஒரு அலிகேஷன் முன்வைக்கப்படுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 கையெழுத்துகள் வரைக்கும் அவர் அரசு சார்ந்த ஆவணங்கள்ல இட்டிருக்காரு. இந்த விஷயமும் இந்த குறிப்பிட்ட மர்ம மரணம் சார்ந்த சந்தேகங்களை வழுக்க வைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்துக்கிட்ட மருத்துவர் அளிச்ச சாட்சியம் சம்பந்தமா பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த மூச்சு குழாய் ஆபரேஷன் ஒன்று பண்ணப்பட்டிருக்கான். அது பண்ணப்பட்ட பிற்பாடு பேசும் திறனை ஜெயலலிதா அவர்கள் இழந்துட்டாங்களாம். எந்த அளவுக்கு பெண் சிங்கமா கர்ஜனை புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்கள பேச்சு இழக்கிற நிலைக்கு அவங்க போயிருக்காங்க. ஏத்துக்க முடியல நம்மளால. ஓகே, கரெக்டா 7 நாட்களுக்கு பிற்பாடு ஜெயலலிதா அவர்கள் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம். அந்த நேரத்தில் அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர். இந்த தெய்வத்தோட பெயரை உச்சரிச்ச பிற்பாடு தான் அவங்க தொடர்ந்து பேசவே ஆரம்பிச்சிருக்காங்களாம். எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்களே, நினைக்கும் போதே கஷ்டமாக தான் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மருத்துவர் இந்த ஆணையத்துக்கிட்ட சொன்னதா அந்த விசாரணை அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தபடியா ரிச்சர்ட் பீலே, இவர் யாருமே மறந்திருக்க மாட்டோம். இவரை லண்டன் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் இருந்து ஜெயலலிதா அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காகவே பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்டிருந்தவர். இவரோட வருகை சார்ந்து எந்த அளவுக்கு பணம் செலவிடப்பட்டிருக்கு அப்படின்ற தரவுகளையும் அதே விசாரணை அறிக்கையில் பார்க்க முடியுது. அது கொஞ்சம் மலைக்க வைக்கிற மாதிரி தாங்க இருக்கு. கோடி கணக்கில் போகுது. என்ன சொல்லியிருக்காங்க, ஒட்டுமொத்த செலவு கட்டணும் ரிச்சர்ட் பீல் இருக்கார்ல, இவர் வர்றது போகிறதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2,21,17,163 ரூபாவா. இந்த மொத்த செலவு கட்டணத்திலேயே குறிப்பாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிச்சர்ட் பீலா அவர்கள் இங்கே வரதுக்கான விமான டிக்கெட் இருக்குல்ல, இது இங்கேருந்து போகிறது எல்லாத்துக்குமான அந்த விமான டிக்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தாப்புல இங்கே தாஜ் ஹோட்டலில், அதுக்கான செலவெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 92,56,363 ரூபாவா. அடுத்தபடியா இந்த லண்டன் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையோட பார்வை கட்டணம், அவங்க தான் வந்து இது போல ட்ரீட்மெண்ட் கொடுக்க பீலை அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ இதுக்கான காஸ்ட் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,29,09,319 ரூபாவா. எந்த அளவு அதிர்வை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த விசாரணை அறிக்கை இருக்குல்ல. ஆக்சுவலாக அந்த 613 பக்கங்களில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்து நான் மக்கள்கிட்ட கோட் பண்ணியிருக்கேன். அதுக்கே பல பேர் மலைச்சு போயிருப்பீங்க. இன்னும் மொத்த அறிக்கையை நான் சொன்னாக்கா தலையை சுற்றிடுங்க, அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில். ஓகே, இந்த விசாரணை அறிக்கை வெளியான உடனே அதிமுகவில் இதுக்கு முன்னாடி இருந்த உறுப்பினர்கள், இப்போ இருக்க உறுப்பினர்கள், முக்கியமான கட்சி நிர்வாகிகள் அவங்க எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடியாக ஒவ்வொரு மூவும் நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு தலைகளுக்கு மத்தியில். இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் அமமுகவோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் இருக்காங்களே, அவர் உடனடியாக சசிகலா அவர்களை சந்திக்கிறதுக்காக தீநகர் இல்லத்துக்கே டைரெக்டாக போயிட்டுருக்காரு. போன அவர் கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் வரைக்கும் சசிகலா அவர்கள்கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வெளியே வந்த பிற்பாடு செய்தியாளர்களை சந்திச்சாருங்க. அப்போ அவர் பல விஷயங்களை சொல்லியிருந்தாப்புல. ஏன்னா அந்த அறிக்கை முற்று முழுக்க பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களுக்கு எதிரானதாக தான் இருக்குது. அதனால இந்த அளவு ஸ்பீடியாக எல்லாம் ரியாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. டிடிவி அவர்கள் என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் கொடுத்த அறிக்கையை ஆணையம் நிராகரிச்சிருக்கிறது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா இந்த விசாரணை அறிக்கையில் எய்ம்ஸை பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆறுமுகசாமி அவர்கள். ஆனால் எய்ம்ஸ் அறிக்கைக்கு முக்கியத்துவம் அப்படின்றது பெருசாக கொடுக்கப்படலை, அதையும் நிராகரிச்சிருக்காங்க. இது தனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு டிடிவி அவர்கள் சொன்னாங்க. அண்ட் இந்த அறிக்கையில் அரசியல் இருக்குன்னு குற்றம் சாட்டியிருக்காருங்க. ஜெயலலிதா அவர்களோட மரணம் இயற்கையாக நடந்த ஒன்று, அதில் சந்தேகிக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலன்னு இவர் தரப்பு நியாயத்தை சொல்கிறாரு. அண்ட் இந்த தமிழகத்தில் சிறப்பான அதிகாரிகள் பட்டியல் எடுத்தால் அதில் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முக்கியமான இடம் கொடுக்கப்படும். தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அப்பேற்பட்ட இவர் மேலேயும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. தமிழக அரசு இதுக்கப்புறம் என்ன செய்ய போகுது அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா அரசு என்ன பண்ணுவாங்களோ அதை பேஸாக வச்சுக்கிட்டு மட்டும்தான் டிடிவி அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது சம்மந்தமாக அறிவிப்பாப்ல. ஏன்னா இவங்க எல்லாருமே சசிகலா அவர்கள் தரப்பில் இருக்காங்களே, ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. சரி, ஓகே, தமிழக அரசு அடுத்து என்னப்பா பண்ண போகுது? டிடிவி தினகரன் அவர்களுக்கு எழுந்திருக்க இதே எதிர்பார்ப்பு கண்டிப்பாக தமிழக மக்கள் உங்களுக்கு எழுந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கான பதிலை இப்போ சொல்கிற மக்களே, இவர் யாரும் உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழக தலைமைச் செயலாளர் இறை அன்பு அவர்கள். இவர் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காரு. லிட்டரலாக தமிழக அரசு டைரெக்டாக நம்மக்கிட்ட வெளியிட்டிருக்க அரசாணைன்னு அதை நம்ம எடுத்துக்கலாம். என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அதுலன்னு பார்த்தீங்கன்னா, விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் ஒரு சிலரை பட்டியலிட்டிருக்கு. அந்த பட்டியலில் இருக்க முக்கியமான நபர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சசிகலா அவர்கள், டாக்டர் சிவகுமார் அவர்கள், தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், ராமமோகன் ராவ் அவர்கள், YVC ரெட்டி அவர்கள், பாபு ஆப்ரஹாம், டாக்டர் அண்ட் இவங்களை தொடர்ந்து பிரதாப் சி ரெட்டி, அப்பல்லோட பிதாமகனை இவர் தான். இத்தனை பேரையும்
விசாரிக்கணும் அப்படின்னு ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் பரிந்துரை பண்ணியிருக்க அந்த அறிக்கை மூலமா சோ சட்ட நிபுணர்களோட கருத்து பெற்று பரிசீலனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தமிழக அரசோட பதிலா இந்த அரசாணையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பரிசீலனை மட்டும் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு அப்படின்னா நடவடிக்கை எடுக்கிறது சம்பந்தமான எல்லா முடிவுகளும் இறுதி செய்யப்படும். ஆக்ஷன் மீன்ஸ் விசாரணை நடத்துவாங்கன்னு சொல்ல வரேன். இந்த கேஸ் இன் கேஸ் சிபிசிஐடி வசம் போகலாம். இதில் இன்னும் பூதாகரமாக விஷயங்கள் பெருசாக மாறிச்சுன்னா சிபிஐ உள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு தமிழக அரசோட இந்த பரிசீலனை முடிவு சார்ந்து மட்டுமே எழுந்திருக்கு. இது எதுக்காக இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, விசாரணை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் ஏதாவது முகாந்திரம் கிரியேட் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக நடவடிக்கை எடுக்கிறதே முகாந்திரம் தேவை. அதையும் தாண்டி விசாரிக்கிறப்ப இன்னும் பெரிய முகாந்திரம், குற்றத்துக்கான முகாந்திரம் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அரெஸ்ட் வரைக்கும் போகுங்க. இந்த விசாரணை அறிக்கையோட வீரியம் என்னன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, ஜெயலலிதா அவர்களோட அண்ணன் மகளான ஜே தீபா அவர்கள் அவங்களும் பல விஷயங்களை இப்போ ரிவியல் பண்ணியிருக்காங்க. இவங்க எடுத்த தினத்தை நம்ம சொல்கிறாங்க, இந்த விவகாரத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா மறுத்த முடியாதுங்க, வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் நடக்கப்போகிற எஸ்கலேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் சிபிஐ இதுக்குள்ளே வருவானா இல்லையானு தெரியும். இதுக்கான காரணமாக ஜே தீபா அவர்கள் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுமுகசாமி ஆணையமே மேல் விசாரணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த பரிந்துரையை முன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆணையமே சொல்லுது அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு நம்ம போலாமே, தப்பு இல்லையன்றாங்க. ஓகே, ஜெயலலிதா அவர்கள்கிட்ட அவங்களோட உறவினர்களை நெருங்க விடாமல் தடுத்ததே சசிகலா அவர்கள் தான் அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுக்கிறாங்க. சசிகலா அவர்களை பணிப்பெண்ணாக தான் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தாங்கன்னு இந்த அளவுக்கு அது சசிகலா அவர்களோட ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு ஹார்ஷான வாக்கியமாக தான் தெரியும். ஆனால் ஊடக தர்மம் யார் என்ன சொல்லியிருக்கான்றதை அப்படியே உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுறது பண்ணியிருக்க மக்களே. சசிகலா அவர்களை பணிப்பெண்ணாக தான் ஜெயலலிதா அவர்கள் பார்த்ததாகவும் இவரை ஒருபோதும் அவங்க மேடை ஏற்றுனது கிடையாது அப்படின்னும் ஜே தீபா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்களை சந்திக்கிறதுக்காக இவங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்களாம். ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்தாங்களா அந்த டைமில். அப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் வாசலில் தவம் கிடந்தும் ஜெயலலிதா அவர்களை பார்க்கறதுக்கு அனுமதியை வழங்கப்படலையாங்க. இந்த விஷயத்தையும் ஜே தீபா அவர்கள் திரும்ப ஒரு முறை இப்போ சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ரிவீல் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் திரும்ப அவங்க ஆணித்தரமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணை ஆணைய அறிக்கையாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஜே தீபா அவர்களோட விரல்களாக இருக்கட்டும், இது எல்லாமே கை காட்டுறது சசிகலா அவர்களை தான். இவங்க தரப்பு நியாயத்தையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு பக்கமே பார்க்க வேண்டாம். இவங்க என்னென்ன சொல்கிறாங்க அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தே ஆகணும். குற்றச்சாட்டுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசிச்சுட்டு இருந்த அதே நேரத்தில் தான் சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. இந்த விசாரணை ஆணைய அறிக்கை வெளியாச்சு பார்த்தீங்களா? இதை தொடர்ந்து சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப விரிவான அறிக்கை, பல விளக்கங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மேலே பழி போடுறது ஒன்றும் இப்போ மட்டும் நடக்கிறது கிடையாது, இது ஒன்றும் புதுசு கிடையாது, பல தடவை நடந்திருக்கு. அம்மாவோட கரத்தை நான் எப்போ பிடிச்சேனோ அப்போ ஆரம்பிச்சது என் மேலே பழி போடுறது, இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் மரணம் சார்ந்து புகழஞ்சலி பண்ணுவாங்கன்னு பார்த்தா இதை அரசியலாக மாற்றிருக்காங்கன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. நம்ம கட்சியினரே பலிகடா ஆக்கப்பட்டிருக்காங்கன்னு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நம்ம கட்சின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறது ஆப்வியஸாக அதிமுகவை. அப்போ அதிமுகவில் இருக்கிறவங்க திமுக பக்கம் போயிட்டாங்களா மறைமுகமாக அறிவிக்கப்படாமல்? இது போல் பல சந்தேகங்கள் இங்கே எழுந்து நிற்குது. இவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு இதுதான். என்னை ஓரங்கட்டுறதுக்கு மரண சர்ச்சை அப்படின்றது கொடுமையான கருவின்னு சொல்கிறாங்க. அதாவது அரசியலேருந்து என்னை ஓரங்கட்டணும் அப்படின்னா பல காரணங்களை தேடி பிடிக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கே நான் தான் காரணன்ற மாதிரி இந்த சர்ச்சையை கிளப்பி விடுறாங்களே, இது கொடுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆறுமுகசாமி அறிக்கையும் அரசியலாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதே குற்றச்சாட்டை தான் டிடிவி தினகரன் அவர்கள் முன் வச்சாங்க. இப்போ அவரை தொடர்ந்து இவங்களும் அதே தான் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஓகே, எத்தனை முறை விசாரிச்சாலும் சரி உண்மை மாறாதுன்னு சசிகலா அவர்கள் சொல்கிறாங்க. குணமடைஞ்சு டிஸ்சார்ஜ் ஆக இருந்தப்பதான் ஜெயலலிதா அவர்கள் திடீர்னு மரணிக்கிற அந்த துரதிருஷ்டமான நிகழ்வு ஏற்பட்டுச்சு. இந்த யதார்த்தத்தை கட்சி தொண்டர்களும் தமிழக மக்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் ஆணையம் பற்றி நவம்பர் 30, 2021 சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிச்சுதாங்க. அதை மேற்கொள்ளிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சாட்சியம் ஆவணத்தால் மட்டும்தான் அறிக்கை தாக்கலாகணும்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஆனால் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் அப்படின்றது அதிகார வரம்ப மீறி இருக்குன்னு சொல்கிறாங்க. எதை பேச வச்சு சசிகலா அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் ரைஸ் ஆகும். அதுக்கான பதில் இந்த அறிக்கையில் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையற்ற அனுமானங்களை சொல்லி பழி போடுறது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. சசிகலா அவர்கள் பெர்ஸ்பெக்டிவ் இப்படி இருக்குது. ஆனால் அந்த விசாரணை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சாட்சியங்கள் எல்லாருக்கிட்டையும் பெற்ற தகவல்களை பேச வச்சு தான் எல்லா சந்தேகங்களையும் முன் வச்சுருக்கோம் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ரெண்டுத்தில் எது சரியான அணுகுமுறையாக இருக்குன்றதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணலாம். அடுத்தபடியாக யாரை திருப்திப்படுத்த ஆணையம் இப்படி செய்கிறது அப்படின்ற சூசகமான ஒரு சந்தேகத்தையும் சசிகலா அவர்கள் அந்த அறிக்கையில எழுப்பியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்களையும் சசிகலா அவர்களையும் பிரித்து வச்சு அரசியல் ஆதாயம் தேட ஒரு சிலர் முயற்சி பண்ணாங்களாம்.
இந்த ஒரு விஷயத்தை சசிகலா அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரிவீல் பண்றாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் பிரிஞ்சிருந்து பார்த்தோம், அதுக்கப்புறம் சேர்ந்துட்டோம் அப்படின்றாங்க. அதாவது ஜெயலலிதா அவர்கள் மனமு வந்து இவங்க மேலே மிகப்பெரிய அதிருப்திக்கு ஆளாகி இவங்களை வெளியே விரட்டி விட்டதா ஒரு பொதுவான விஷயம் இருக்குல்லங்க. சசிகலா அவர்களை ஜெயலலிதா அவர்களை விரட்டி விட்டதா, அது சார்ந்த இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அரசியல் ஆதாயம் தேட சிலர் முயற்சி பண்ணாங்க, அதனால நாங்களே தான் பிரிஞ்சிருந்தோம். இட் மீன்ஸ் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நாங்கள் 2 பேர் நிகழ்த்திய நாடகம்ன்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உண்மை எங்களுக்கு தெரிய வந்துச்சு, நாங்கள் ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆறுமுகசாமி விசாரணை அறிக்கையில் என்ன நம்ம குறிப்பிடப்பட்டிருக்கு, கடந்த 2012 வருஷத்துல இருந்து சசிகலா அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு இடையில சுமூகமான உறவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை மறுத்து தான் சசிகலா அவர்கள் இந்த விஷயத்தை இப்போ தெளிவுபடுத்துறாங்க. இது மாதிரி நானும் அக்காவும், அவங்க அக்கான்னு மென்ஷன் பண்ணுறது ஜெயலலிதா அவர்களை, நானும் அக்காவும் இணக்கமான உறவுல இல்லை அப்படின்னு இந்த ஆணையத்துக்கு எப்படி தெரியும்? ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சிட்டாங்க, அவங்க மூலமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்க சொல்லலை அப்படின்னு பார்த்தா எப்படி ஆணையத்துக்கு இந்த தகவல் போச்சு, நானும் அவங்களும் சுமூகமான உறவுல இல்லைன்னு சொல்லிட்டு? அப்படின்னா யாருக்காக இந்த பொய்யை அந்த ஆணையம் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சசிகலா. அண்ட் ஒன் மோர் திங், மருத்துவ சிகிச்சையில் நான் தலையிட்டதே இல்லைன்னு இவங்க ஆணித்தரமாக சொல்கிறாங்க. ஆனால் பல பேரும் சசிகலா அவர்களை சந்தேக பார்வையாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சிருக்கலாம், உயிர் பழைச்சிருக்கலாம், ஆனால் அதை தடுத்ததே சசிகலா அவர்கள் தான் பல பேர் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த ஒரு விளக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. அக்காவுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் சார்ந்து நான் தலையிடவே இல்லை, தலையிடுற அளவுக்கு நான் மருத்துவம் படித்தவங்களாம் கிடையாது, அக்காவுக்கு முதல் தர சிகிச்சை வேணும் அப்படின்றதான் என்னோட நோக்கமாக இருந்துச்சு. ஆசியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த மருத்துவமனை நிர்வாகம்னா அப்போல்லாம் எடுத்துக்கலாம். அந்த முக்கியமான விஷயம், எனக்கும் அக்காவுக்கும் உடல்நிலை சார்ந்த பரிசோதனைகள் செய்யணும் அப்படின்னா நாங்கள் அப்போல்லோ தான் இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தோம். ஸோ இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் ஜெயலலிதா அவர்களை அப்பல்லோவில் அட்மிட் பண்ணதா சசிகலா அவர்கள் இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சசிகலா அவர்கள் மேலே விழுந்திருக்க இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தோம், அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு மேல் சிகிச்சை கொடுக்கறதுக்காக வெளிநாடு போலான்ற வாய்ப்பு இருந்தோம், அந்த வாய்ப்பை அப்படியே தூக்கி வீசினது சசிகலா அவர்கள் தான் அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு இருக்குல்ல. அதுக்கு விளக்கம் அளிக்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்ல சசிகலா அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிநாடு சிகிச்சைக்கு நான் தடையா இருந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க இன்சிஸ்ட் பண்ணாங்களா ஜெயலலிதா அவர்கள் கிட்ட, வெளிநாடு போலாங்கான்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க தான் இல்ல ரெஸ்ட் எடுத்தா சரியாடும் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை கூட மறுத்துட்டாங்களா அப்படின்னு இவங்க சாட்சியம் வழங்கியிருக்காங்க. சசிகலா அவர்கள் அந்த விசாரணை ஆணையத்தில் சாட்சியம் வழங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை அவங்க சொல்றாங்க. ஓகே, ஆன்ஜியோ தேவையில்லை அப்படின்னு எய்ம்ஸ் டாக்டர்ஸ் உட்பட அங்கிருந்த டாக்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணதா சசிகலா அவர்கள் சொல்றாங்க. ஆனா விசாரணை அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நிறைய டாக்டர்ஸ் ஆன்ஜியோ பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த ரெக்கமெண்டேஷனை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கிறதா விசாரணை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் நான் விளக்கமாக சொல்லிட்டேன். சசிகலா அவர்கள் சொல்கிறாங்க, நான் சொல்லிட்டேன், இந்த விசாரணை ஆணையத்தோட யூகத்தை மக்கள் ஏற்க மாட்டாங்கன்னு அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி எந்தவித விசாரணைக்கும் நான் தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அம்மா மரணத்தில் எந்த சர்ச்சையும் இல்லைன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் முடிவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. தமிழக மக்களை இப்போ நீங்கள் முடிவு பண்ணலாம், மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் யாருக்குமே தொடர்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆறுமுகசாமி விசாரணை ஆணைய அறிக்கை வெளியாகி இருக்க இதே நேரம் இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய அரசியல் புயலும் தமிழகத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சட்டப்பேரவைக்குள்ள ஆரம்பித்த புயல் இப்போ வள்ளுவர் கோட்டை வரைக்கும் பெருசாக நீண்டிருக்கு. என்ன விஷயம்னா, நீங்கள் அறிஞ்சது தான், அதிமுகவுக்குள்ளேயே மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருந்துச்சு. அதாவது ஓபிஎஸ் அணி ஒரு பக்கம், ஏபிஎஸ் அணி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு இந்த குழப்பத்துக்கு மத்தியில் சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குச்சு. இந்த கூட்டத்தொடரின் போது சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கையை ஒதுக்கி இருப்பாங்க. எப்பவுமே இருக்கிற ப்ரொசீஜர் தான். அதாவது சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு இருக்கை இருக்கும் பிரத்யேகமா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கையை ஒதுக்கி இருப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த துணைத் தலைவர் இருக்கையில் யார் அமர்றது? ஓபிஎஸ் அவர்கள் அமரக்கூடாதுன்னு இபிஎஸ் தரப்பினர் அந்த எம்எல்ஏக்கெல்லாம் கோஷம் எழுப்புறாங்க. ஆனால் ஓபிஎஸ் தரப்பினர் சொல்றது எங்கள் அண்ணனுக்கு இதான் சரியான இருக்கை அப்படின்றாங்க. இந்த குழப்பம் சட்டப்பேரவைக்குள்ள பெருசாக எழும்புச்சு. அண்மையில் ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிறதா இபிஎஸ் அவர்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தரப்புக்கு சாதகமாக பல விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து கட்சியில் பயணிக்கிற மாதிரி ஒரு பிம்பம் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் தான் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் யாருன்னு சொல்லிட்டு அந்த இருக்கை யாருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெரிய கேள்வி எழும்புச்சுங்க. அப்போ இபிஎஸ் அவர்கள் தரப்பினர் என்ன பண்ணாங்க, முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் இருக்காங்களே, அவர் பேரை பரிந்துரைச்சிருக்காங்க. இது போல உதயகுமார் அவர்கள் தான் இந்த துணைத் தலைவர் இருக்கையில் அமரணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு ஓபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கெல்லாம் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. இபிஎஸ் தரப்பினர்லாம் பயங்கரமாக கோஷம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டப்பேரவைக்குள்ள நடக்கிற விஷயம் எல்லாம் கோஷம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு கட்டத்தில் சபாநாயகர் கிட்ட இபிஎஸ் அவர்கள் ஒரு கடிதமே கொடுத்துருக்காப்ல. இதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே சபாநாயகரை சந்திச்சு இந்த கடிதத்தை இபிஎஸ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இது போல சட்டப்பேரவை துணைத் தலைவர் இருக்கை இனிமேல் உதயகுமார் அவர்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடிதம் கொடுத்துட்டாங்க. சட்டப்பேரவை முதல் நாள் கூட்டத்தில் இவ்வளோ கலைபுரம் நடக்குது. 2வது நாள் கூட்டம் ஆரம்பிக்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2வது நாள்லையும் இந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையில் ஓபிஎஸ் அவர்கள் தான் அமர்ந்திருந்தார். இது இபிஎஸ் தரப்பினருக்கே கோபத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. எல்லாருமே ஒரே கட்சி, ஓகேவா? இதை மைண்டில் வச்சுங்க. இதுக்கப்புறமா இந்த விஷயத்தை சபாநாயகர் கிட்ட இபிஎஸ் தரப்பினர் கொண்டு போறாங்க. சபாநாயகர் மறுத்துட்டாரு. இல்லைங்க, அப்படிலாம் பண்ண முடியாது, சட்டப்பேரவைக்குன்னு ஒரு சில விதிகள் இருக்கு, நான் அதன்படி தான் செயல்படுவேன்னு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஷவுட்டிங் ரொம்ப ஹெவியா இருந்துச்சு சட்டப்பேரவையில். ஒரு கடத்துல இபிஎஸ் தரப்பினர் வெளிநடப்பே பண்ணிட்டாங்க. இபிஎஸ் தரப்பினர் வெளிநடப்பு, ஓபிஎஸ் தரப்பினர் சட்டப்பேரவைக்குள்ள இருக்காங்க. இந்த முரண்பாட புரிஞ்சுக்குங்க. வெளியேறின இபிஎஸ் தரப்பினர் உண்ணாவிரதம் செய்ய போறோம் சபாநாயகரோட செயல்பாடுகளை கண்டிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அனுமதி கோரி இருக்காங்க. ஆனா அனுமதி கிடைக்கல. அந்த அனுமதி கிடைக்காததையும் தாண்டி இபிஎஸ் தரப்பினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கைது பண்ணப்பட்டாங்க. இபிஎஸ் அவர்கள் அண்ட் அவர் சார்ந்த பல தொண்டர்கள் கைது. கட்சியோட முக்கியமான பெருந்தலை கைது பண்ணப்பட்டார் இபிஎஸ் அவர்கள். ஆனா இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் இந்த சட்டமன்ற மழைக்கால கூட்டத்தொடரோட 3வது நாள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாருங்க. ஸோ ஓபிஎஸ் அவர்கள் உள்ள, இபிஎஸ் அவர்கள் வெளியே. இதுலயும் இபிஎஸ் அவர்களை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் சந்திக்க முற்பட்டாருங்க. அந்த நேரத்தில் அங்க வந்திருந்த போலீஸ் அபிஷியல்ஸ்க்கு இடையிலையும் இபிஎஸ் அவர்கள் இடையிலையும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. இபிஎஸ் அவர்கள் அவ்வளோ டென்ஷனை கத்திட்டாப்புல. ஆனா அவ்வளோ டென்ஷனையும் மரியாதையை தான் பேசியிருந்தாரு. அதையும் நம்ம சொல்லி ஆகணும். அவர் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா செய்தியாளர்கள் மூலமா தான் செய்தி மக்களுக்கு கடத்தி கொண்டு போகப்படல. அப்படி இருக்கிறப்ப ஊடகங்கள் கிட்ட இபிஎஸ் அவர்கள் பேச தடுக்கப்பட்டுட்டா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு மக்கள்கிட்ட ரீச் ஆகாம போயிடும். பார்த்தீங்களா? இந்த ஒரு பதட்டம் காரணமாக தான் இபிஎஸ் அவர்கள் டென்ஷன் ஆன மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் தொடர்ந்து தான் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாருங்க. அண்ட் இதுக்கு பிற்பாடு இபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாப்ல. அப்போ என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, முதல்வரோட ஆலோசனையின்படி தான் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக சபாநாயகர் செயல்படுறாரு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறது சொந்த கட்சி உறுப்பினர் மேலேயே, ஓகேவா? இதுல நடுநிலை தவறி விட்டார் அப்பாவு. இவர் தான் சபாநாயகர். அவர் மென்ஷன் பண்றாப்ல, ஓபிஎஸ் பி டீமாக்கி அதிமுகவை வீழ்த்துறது தான் இப்ப இருக்க அரசோட திட்டமா இருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அண்ட் ஓபிஎஸ் அவர்கள் இவங்க 2 பேரும் இந்த சட்டப்பேரவை அலுவல் முடிஞ்சது பார்த்தீங்களா நேற்றுக்கு, அது முடிஞ்ச பிற்பாடு இவங்க 2 பேரும் நேரில் சந்திச்சு 1/2 மணி நேரம் பேசினாங்க அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாருங்க. அதாவது நீங்க எல்லாம் சேர்ந்தங்களை வீழ்த்த முற்படுறது பச்சையா தெரியுது அப்படின்ட்டும் இபிஎஸ் அவர்கள் தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணார். ஒரு பக்கம் ஆறுமுகசாமி ஆணைய விசாரணை அறிக்கை வெளியாகி பெரிய புயல், இன்னொரு பக்கம் சட்டப்பேரவைக்குள்ளேயே அதிமுகவோட பிளவுன்றது வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த 2 விஷயமும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடரோட 3வது நாள் கூட்டத்துல நிறைய இன்ப நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுங்க. தமிழக அரசோட முக்கியமான பெருந்தலைகளுக்கான இன்ப நிகழ்வு அது அமைஞ்சிருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த 3வது நாள் கூட்டத்தில் எப்பவுமே ப்ரொசீஜர் ஆரம்பிச்சது. இது போல எம்எல்ஏக்கள்லாம் கேள்விகள் கேட்பாங்க. இது போல எங்க தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குங்க, அது இருக்குங்க, இதெல்லாம் சரி பண்ண நீங்க எதனா பண்ணுவீங்களா, ஃபண்டு ஒதுக்குவீங்களா, இது போல கேள்விகளை கேட்பாங்க. அதுக்கு அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் கொடுப்பாங்க. இதுதான் இந்த சட்டமன்றத்தில் ஒரு ப்ரொசீஜரா போய்கிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட ப்ரொசீஜர் 3வது நாள் கூட்டத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேச ஆரம்பிச்சாரு. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு மழையோ மழைன்னு பெஞ்சு வெள்ளம் ஓடி வருகிறது அப்படின்னு சொன்னாருங்க. புரியுதா? ஆக்சுவலாக புரிஞ்சவங்க பிஸ்தா. அவர் எதையோ மலர் மீன் பண்ணுறாரா, ஏன்னா வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம எதை புரிஞ்சிக்க முடியும்? அபிசா துரைமுருகன் அவர்கள் பொதுவாக கூட இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் சொல்கிறப்ப அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல மக்களே. ஓகே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று தான். அதாவது அதிமுக அப்படின்றது பேரியக்கம். அதிமுகவை நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அந்த கட்சி மேலே விமர்சனம் முன்வைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அது ஒரு பேரியக்கம். ஏன்னா தமிழகத்தை எவ்வளோ வருஷம் ஆண்டிருக்காங்க, அவங்களும் சும்மா கிடையாது. அப்பேற்பட்ட கட்சி அஸ்தமனம் ஆகிவிடக் கூடாது அப்படின்றதான் அரசியல் விமர்சகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தான எதிரி இருந்தால் தான் ஆட்டம் சூடு பிடிக்கும். எதிரியே இல்லாமல் நாம் மோனோபோலியாக இருந்துட்டோம்னாக்கா போர் அடிச்சிடும், அரசியல் சதுரங்கத்தில் சலிப்பு ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிக்கான தொண்டர்கள் எண்ணிக்கையும் இன்னும் வெகுவாக தான் இருக்குது. ஸோ கட்சி மேலே இருக்க தொண்டர்கள் நம்பிக்கையை காப்பாற்றவாவது இப்போ ஏற்பட்டிருக்க குழப்பங்கள் தீர்க்கப்பட்டா நல்லா இருக்கும். ஒரு பொதுப்படையான பார்வையில் பார்த்தா இதை தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது மக்களே. பார்க்கலாம் அடுத்தடுத்த எஸ்கலேஷன்ஸ் எதை நோக்கி கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.